ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர். நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்துனோ மாருதி பிரச்சோத்யார். பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதி ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 24 முதல் 30 வரைக்கும், அதாவது ஆவணி தமிழ் தேதி ஆவணி 8 முதல் 15 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். வாங்க ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றியுடன் இருக்கிறோம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த ராசியில் சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த வார கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குவா. முதல்ல ராசிநாதனை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் எப்படி இருக்கார், எங்கே இருக்கார்? சுக்கிரன் 10ஆம் இடத்தில் கடகத்தில் இருக்கிறார், சூப்பராக இருக்கார். அப்போ 10ஆம் இடம் என்பது தொழில், உத்தியோகம், அந்த ஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போது உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழிலை பற்றியும் நீங்கள் செய்யக்கூடிய உத்தியோகத்தை பற்றியும் தான் இருக்கும். அதில் முழு வீச்சோடு இருந்து செயல்பட்டு சாதிக்கக்கூடிய நேரமாக இது அமையப் போகிறது இந்த வாரம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. பாருங்கள், குரு 9ஆம் இடத்துல இருக்கார். ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லுவாங்க. அதாவது 9ல் குரு இருந்தால் அப்படி அற்புதமான பலன்களை வாரி வழங்கும். கடவுள் கொடுக்காதது கூட குரு கொடுப்பார் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு 9ல் குரு இருந்தால் அப்படி ஒரு சூழல் அப்படின்னு சொல்லுவோம். ராசியை பார்க்குற மிக சிறப்பு தான். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு உயரப்போகிறது. மற்றவர்கள் உங்களை பாராட்டப் போகிறார்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது அலுவலகமாக இருந்தாலும் சரி, வெளிவட்டார பழக்க வழக்கங்களையும் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. 3ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 3ஆம் இடம் அப்படின்னு சொன்னாலே இந்த கம்யூனிகேஷன் பாவம். இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்க, பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், இதில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். அது மட்டும் இல்லை, இந்த விளையாட்டுத்துறை, அது எந்த விளையாட்டாக இருக்கட்டும், செஸ்ஸாக இருக்கட்டும், ஹாக்கியாக இருக்கட்டும், ஃபுட்பாலாக இருக்கட்டும், இல்லை கிரிக்கெட்டாக இருக்கட்டும், நீங்கள் சாதாரண நிலையில் இருப்பீங்க, 10ஓட 11 பிளேயராக இருப்பீங்க. இன்றைக்கி இப்போ நம்பர் 1, நம்பர் 2 பொசிஷனுக்கு வருவதற்கான ஒரு அமைப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். பாக்கியமான ஒரு சூழல். உங்கள் திறமை வெளிப்பாடாகும் என்று சொன்னால் மிகையாகாது. எடுத்த காரியங்கள் கைகூடி வரப்போகிறது. இளைய சகோதரர் வீட்டுக்கு நீங்கள் போக, அவங்க உங்கள் வீட்டுக்கு வர, சகோதரியும் சரி, பரஸ்பரம் ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு இருக்கார். இந்த ராகு பகவான் 5ல் இருக்கான்னு சொன்னால், இது நாள் வரைக்கும் ஒரு 8 வருஷமாக 10 வருஷமாக ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க மருத்துவத்தின் உதவியோடு ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ரிப்போர்ட், நல்ல ரிசல்ட்டு தரப்போகிறது குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை.
சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் இது அமையும். சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. சந்தோஷத்துக்கு அளவே கிடையாதுங்க. உங்களை பொறுத்தவரை 5ஆம் இடம் என்பது சந்தோஷத்தை தரக்கூடிய இடம். உங்களுடைய அபிலாஷை, நீண்ட நாள் எண்ணங்கள், கோரிக்கைகள், அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அங்கே குலதெய்வத்துடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திற்கு ஒரு சிலர் சென்று வரக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். நல்ல தகவல் அங்கிருந்து வரக்கூடிய நிலை. இதில் பாருங்கள், உங்களை பொறுத்த வரலையும் 6ஆம் இடத்துல சனி இருக்கார், ஆனால் வக்ரமாக இருக்கார். அப்போ 5ஆம் இடத்துல இருப்பதாக ஐதீகம். இப்போ கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். பிள்ளைகள் காலேஜு, ஸ்கூல் போகிறாங்க, அங்கே இப்போ படிக்கிற இடத்துல எதாவது பிரச்சனை வரலாம், இல்லை பூர்வீகத்தில் கூட எதாவது பிரச்சனைகள் வரலாம். வந்து அதுக்கப்புறம் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகக்கூடிய சூழல் ஒன்றுமில்லாமல் போகும் குரு பார்க்குறதால அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. இருந்த போதிலும் இந்த சனி பகவான் உங்களுக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இது சரியில்லை. 8ஆம் இடம் என்பது உங்களுடைய பொருட்கள் தொலைந்து போகவோ களவாடப்படவோ வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, நீங்களே மிஸ் பண்ணலாம், இல்லை வேறு யாராவது லூட்டிங் பண்ணலாம். ட்ரெயின் மட்டும் இல்லை, எதுவும் வீட்டில் கூட இல்லை வண்டியில் போகும்போதோ ஏதாவது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு தொலைந்து போவதற்கான, உங்களை விட்டு போகிறது அதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. அது கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது அவங்கவுங்க தசாபுத்தியை இது வச்சு கிடைக்க சொல்லக்கூடிய நிலை. பட்டு அதே நேரத்தில் அறிமுகம் இல்லாத இடம், நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 8ஆம் இடம் இல்லையா, அசிங்கம், அவமானங்கள் ஏற்பட்டுவிடும். யாருக்காவது கொடுக்குறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பீங்க, காசு கொடுக்குறேன்னு. அதாவது இப்போ அவங்களால தர முடியாது, இப்போ அவர் கேட்டுட்டு போவார், உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். அதாவது மறதி இருக்கும். வயசாகிடுச்சுன்னா மறதி வந்துடும். ஏன் சாதாரணமாக இபி பில் கூட கட்ட மறந்துடுவீங்க. அதுபோல் ஏதாவது காசு இருந்து கூட அந்த மறதியால் நீங்கள் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி குரு 9ல் இருக்கார். குருவருளும் திருவருளும் நிறைந்திருப்பதால் எந்த ஒரு விஷயமும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகக்கூடிய ஒரு சூழல். பாருங்கள், ராசிநாதன் 10ஆம் இடத்தில் இருக்கார். 10க்குடையவன் சந்திரன். அவன் ஒரு 2.25 நாள் ஒரு ராசியில் இருந்து 12 ராசியும் சுற்றி வரக்கூடிய ஒரு சூழல். அப்போது சுக்கிரன் 10ல் இருக்கார் அப்படின்னு சொன்னால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், பின்னால் இயக்குபவர்கள், நடிகர் நடிகைகளாகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், கேமராமேன், டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், எடிட்டரு, ஃபைனான்சியரு, எப்போ சொல்லிகிட்டே போகலாம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்ட்டு, கேமரா அசிஸ்டண்ட்டு, இப்படி நிறைய எல்லோரும் பார்த்தீங்க, டான்ஸ் மாஸ்டரு, மியூசிக் டைரக்டரு, மியூசிக்கு ட்ரிப்பில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஃபைட்டிங் மாஸ்டரு, இதுபோல் அவங்க கூட வேலை இருக்கிறவங்க, ஸ்டண்ட்டு யூனியனில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும். அதுதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப வேலை வாய்ப்புகள் சிறப்பாக கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும். அதோடு மட்டும் இல்லை, நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருக்கக்கூடிய படமோ சீரியலோ இப்போ அது ஒரு ரெகக்னேஷன், பத்திரிகைகள் பாராட்டும், மீடியாக்கள் பாராட்டும், அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வார்கள். ஸோ உங்களுக்கு அப்படி ஒரு அற்புதமான நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. சூரியன் 11ஆம் இடத்தில் 11க்குடையவன் 11ல் இருக்கிறார். இதில் 9க்குடையவனும் புதனும் அங்கே தான் இருக்கார். சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், ஸ்கூலு, காலேஜஸ், இன்ஸ்டிடியூஷன்ஸ், எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா டீம்டு யூனிவர்சிட்டி எல்லாம் எதில் வேலை பார்த்தாலும், எதில் நீங்கள் பணி செய்கிறீர்களோ அவங்க எல்லாருக்குமே கல்வி சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் அத்தனையிலும் ஒரு உன்னதமான நேரம், காலம், சாதிக்கக்கூடிய நேரம். சாதிக்கிறதுனா இல்லைங்க, உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்,
ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும், சலுகைகள் கிடைக்கும். அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்க அத்தனை பேருக்கும் பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும் அப்படின்னா அத்தனை பேருக்கும் நடக்காதுங்க. அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா சலுகைகள் கிடைக்கும், ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்க ட்ரான்ஸ்ஃபரு, ப்ரமோஷனுக்காக ப்ரமோஷன், இப்படி காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற நிறுவன கவர்மெண்ட்டில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகள்லேருந்து கலைநிலை ஊழியர்கள் வரைக்கும் அற்புதமான நேரம். ஏன் நீதித்துறை, ஃபைனான்ஸு, இன்சூரன்ஸு, இப்போ வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள், இதை தாண்டி பெயிண்டர்ஸு, இன்டீரியர் டெக்கரேஷன், அழகு ஒப்பனை நிலையங்கள் வைத்திருப்பவர்கள், மேக்கப் அசிஸ்டண்ட், இவங்க எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா உன்னதமான நேரம், காலம், சம்பாத்தியம் என்பது சிறப்பாக இருக்கும். அரசாங்கத்தால் ரொம்ப அனுகூலமான ஒரு காலகட்டம். ஏதாவது ஒரு உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட்டில் பிரச்சனை இருந்திருக்கும், அந்த டாக்குமெண்ட் பிரச்சனையை இப்போ சரி பண்ணலாம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்க போகிறீங்க, இல்லை லோனுக்காக போகிறீங்க அரசுக்கிட்ட, கவர்மெண்ட்டுக்கு ஆஃபீஸுக்கு, கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். உங்கள் தந்தைக்கு செல்வாக்கு மிகுந்த நேரம் என்று சொன்னால் மிகையாகாது. அது மட்டும் இல்லை, அரசியல்வாதிகள் தங்கள் நிலை உயரப் பெறுவார்கள், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. அங்கே கேது இருக்கிறார், கொஞ்சம் கேது கண்ட்ரோலில் வச்சுருப்பார் எல்லாரையும். இருந்தாலும் நிச்சயமாக நடக்கும். லேட்டாக நடந்தாலும் லேட்டஸ்ட்டாக நடக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவும் 11ல் இருக்கக்கூடிய கேது வந்து நல்லது தான் பண்ணுவார், கண்டிப்பாக நல்லது செய்வார். மற்றபடி உங்கள் தந்தையால் கூட நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு, தந்தைக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். ஆனால் பாருங்கள், இந்த செவ்வாய் சனி பார்வை இருக்கிறது. இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரும்பு சார்ந்த விஷயங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே எச்சரிக்கையாக இருக்கணும். சுரங்கங்களில் பணியாற்றுபவர்கள், நிலத்துக்கு அடியில் சுரங்கங்கள் பணியாற்றுபவர்கள், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸில் வேலை பார்க்குறவங்க, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குறவங்க, அது மட்டுமல்ல வந்து சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் மெஷின் ஆப்ரேட்டர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ரொம்ப விழிப்புணர்ச்சியாக இருக்கணுங்க. கையில் காலில் அடிபடுறதுக்கோ, ஸ்க்ராச்சஸ் வர்றதுக்கோ, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரும், இன்ஜூரிஸ் வரும். இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருக்கலாம். அப்படின்னு சொன்னால் நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை ரத்த தானம் கொடுங்களேன். ரத்த தானம் கொடுத்துட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகணும், ரத்தம் வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு கடவுள் எழுதியிருந்தாருன்னு வைங்களேன், நீங்கள் ரத்த தானம் கொடுக்குறதே ஒரு பெரிய விஷயங்க. அது மறைமுகமாக அது வெளில வந்துடுது, புரியுதுங்களா? அப்போ வந்து உங்களுக்கு அந்த தவிர்க்கப்படும். உங்களுக்கு இது மேலே விபத்துகள் வர்றதோ, இல்லை கையில் காலில் அடிபடுறதோ, வண்டியிலேருந்து விழுறதோ, இதெல்லாம் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால் வருஷத்துக்கு ஒரு தடையோ, 2 வருஷத்துக்கு ஒரு தடையோ, இல்லை 3 வருஷத்துக்கு உங்கள் சௌகரியம். நீங்கள் எப்போல்லாம் கொஞ்சம் மனசுக்கு எதுவாக இருக்கிறீங்களோ அது நேரத்தில் அதை கொடுங்க. ரத்த தானம் இப்போல்லாம் நெட்டில் போனீங்கன்னா யார் எங்கே நடத்துகிறாங்க, முகாம் நடத்துகிறாங்க, அந்த இடத்துக்கு போய் நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அது ஒரு மற்றவங்களுக்கு அது உதவும். அதே நேரத்தில் அது ஒரு பரிகாரம்னு சொல்லலாம், கண்டிப்பாக பரிகாரம். அதாவது நம்மளே நாமே வருத்திக்கிற மாதிரி, வண்டியிலேருந்து கீழே வந்து ரத்தம் போனால் அது வலிக்கவும் செய்யும். உங்களுக்கு பிரச்சனை, இப்போ ஆப்ரேஷனே பண்ணுறாங்க, உங்களுக்கு ரத்தம் வெளியில் தான் வரும். எவ்வளோ ரத்தம் கசியும், எவ்வளோ வலி இது பொறுக்கணும். இதெல்லாம் இல்லாமல் இது மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக அமையும் என்று சொன்னால் மிகையாகாது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்குது, குடும்ப சூழல் சிறப்பாக இருக்குது, பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது. இருந்த போதிலும் இந்த பாக்கியஸ்தானத்தை ரொம்ப சிறப்பாக இருக்குது. கொஞ்சம் அலர்ட்டாக இருங்க வெளிவட்டார பழக்க வழக்கங்களில். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். ஆஞ்சநேயரை போற்றுங்கள், பட்டீஸ்வரம் விஷ்ணு துர்க்கையை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.
எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.